அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பார்வின் ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு நன்மை செய்யும், பார்வையால் கெடுதல் செய்யும் என்பதை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ரிஷபம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளுக்கு லக்னங்களுக்கும் குரு பார்வை அவ்வளோ விசேஷமாக சிறப்பை செய்யாது. அதே போல் மிதுனம், கன்னி, கும்பம் ஆகியவற்றுக்கு குரு பார்வை சுமாரான பலன்களை தரும். விருச்சிகம், தனுசு, மீனம், மேசம், கடகம், சிம்மம் ஆகியவற்றுக்கு குரு பார்வை மிகவும் பலமான பலனை கொடுத்து அவங்கள வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். அதே போல் சனி பார்வை பார்த்திங்கன்னா மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசி லக்னங்களுக்கு சனியின் பார்வை ஆகாது. அதே போல் மிதுனம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய இந்த 4 ராசிகளுக்கு லக்னங்களுக்கு சனியின் பார்வை மிகவும் பலமான பலனை தரும், வசதியான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ செவ்வாயின் பார்வை பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, மகரம், துலாம் ஆகிய ராசிகளுக்கு லக்னங்களுக்கு செவ்வாயின் பார்வை ஆகாது. மேசம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ராசிகளுக்கு செவ்வாயின் பார்வை சுமாரான பலனை தரும். கடகம், தனுசு, மீனம் ஆகிய ராசி லக்னங்களுக்கு செவ்வாயின் பார்வை மிகவும் நல்ல பலன்களை தரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த குரு, சனி, செவ்வாய் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலேயே அவங்களுடைய பலன் ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் ஒரு ஜாதகர்களுக்கு அதிக லாபமும் அதிக நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 3 கிரகங்கள் தான். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குரு பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9, சனி பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 10, செவ்வாய் பார்வை பார்த்திங்கன்னா 4, 7, 8 இது போல் 3 பார்வைகள் இந்த 3 கிரகத்துக்கு தான் இருக்குது. அதனால் இவங்க இந்த 12 ராசி கட்டத்தில் அதிகமான முறையில் அவங்களுடைய சக்தியை செலுத்துவாங்க. ஒரு ஜாதகத்தை பொறுத்த மட்டும் அவங்க பாதகாபதியாக இருந்தாலும் சரி, லாபகாபதியாக இருந்தாலும் சரி, அது அடிப்படையிலேயே அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ புதன் பார்வை பார்த்திங்கன்னா மேசம், விருச்சிகம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய ராசி லக்னங்களுக்கு புதனின் பார்வை ஆகாது. ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகிய ராசி லக்னங்களுக்கு புதனின் பார்வை மிகவும் சிறப்பான பலனை தரும். சிறு வயதில் அவருடைய பார்வை பட்டுச்சுன்னா அவங்கள சிறந்த அறிவாளியாக்கி மதிப்புமிக்க வாழ்க்கையை வசதியான வாழ்க்கையும் ஏற்படுத்தி தருவார். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுக்கிரன் பார்வை பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா அழகு, சுக்கிரன்னா சுறுசுறுப்பு, சுக்கிரன்னா யோகம். சுக்கிர திசை வந்துடுச்சு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யோகத்தை தரும். ஆனால் அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஆரம்பத்தில் சிறு பிள்ளையாக இருக்கக்குள்ள இப்போ ஒரு 5 வயதில் ஒரு குழந்தைக்கு சுக்கிர திசை வருதுன்னா அவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவர் கல்வி அறிவே இல்லாமல் ஆக்கி அவரை உல்லாச போக்கில் வாழ்க்கையை அனுபவித்து அவர் வாழ்க்கையை சின்னம்மன ஆக்கிவிடும். கருத்தில் கொள்ளுங்கள். சுக்கிர திசை ஒரு 29 வயதிலிருந்து 32 வயசுக்குள் சுக்கிர திசை வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அற்புதமான பலன்களை சுக்கிர பகவான் செய்து மதிப்புமிக்க வாழ்க்கையை அந்த ஜாதகரை வாழ வைப்பார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே போல் ஒரு 60 வயசு மேல் சுக்கிர திசை இல்லை சுக்கிர புத்தி வருதுன்னா அவங்களுக்கு மரணமே வந்தாலும் அந்த மரணத்தை சுக்கிர பகவானால் தள்ளி போட முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நோய்வாய்ப்பட்டு ஒரு வயதானவர் இப்போ 70 வயதானவர் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறார் என்றால் இப்போ டாக்டர் பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் அவர் அவருடைய காலம் முடியும்னு சொல்லிட்டு போகிறாரு வச்சுங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே சுக்கிர பகவானுடைய புத்தி வந்துடுச்சுன்னா புத்தி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 வருடங்களாச்சும் வரும் சுக்கிரனுடைய புத்தி. அந்த புத்தி வந்துச்சு வச்சுங்க.
அவருக்கு ஆயுள் நீடிக்கப்பட்டு அந்த 3 வருடங்கள் இளமை, அதாவது இளமையில் எப்படி இருந்தாரோ அதே போல் அவருடைய வாழ்க்கை சுக்கிர பகவானால் மாற்றி அமைக்கப்படும். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. நான் கண்ணால் பார்த்து கருத்தது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய ராசி லக்கணங்களுக்கு சுக்கிரன் பார்வை நல்லது செய்யாது. கடகம், சிம்மம், அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய ராசி லக்கணங்களுக்கு சுக்கிரன் பார்வை நல்லது செய்யும், சிறப்பான பலன்களை செய்யும். மாற்றி சொல்லிட்டேன், கருத்தில் கொள்ளுங்கள். சிறப்பான பலனை செய்யும். அதே போல் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய ராசி லக்கணங்களுக்கு சுக்கிரன் பார்வை ஆகாது, கருத்தில் கொள்ளுங்கள். அவங்களுக்கு சுக்கிர பகவான் கெடுதலே செய்வார். இன்னும் கடக லக்கணமாக இருந்து அது சரராசியில் வரும். கடக லக்கணமாக இருந்துட்டா சுக்கிர பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வரும். கடக லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் கொடிய பலன்களே செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். அவர் கொடிய பலனிலிருந்து கடகராசிக்காரர்கள் 5ஆம் இடத்தில் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பாதகத்தை செய்ய மாட்டார். மீது எந்த இடத்தில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் மிகவும் கொடும் பாவத்தை செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சந்திரன் பார்வை 12 ராசி லக்கணங்களுக்கும் நல்லதே செய்யும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அதிக நல்லதையும் அதிக லாபத்தையும் கொடுக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் சுமாரான பலனை கொடுக்கும், ஆனால் கெடுதல் செய்யாது, கருத்தில் கொள்ளுங்கள். சந்திரன் பார்வை 12 ராசிகளுக்கும் லக்கணங்களுக்கும் நல்லதே செய்யும். அதே போல் சூரியன், ராகு, கேது இவர்களுடைய பார்வை 12 ராசி லக்கணங்களுக்கும் கெடுதலே தரும். இப்போ சூரியன் பார்வை எந்த ஒரு ராசிக்கோ லக்கணத்துக்கும் நல்லதே செய்யாது. அதே தான் ராகு கேதுவும் எந்த ஒரு ராசி லக்கணத்துக்கும் நல்லதே செய்ய மாட்டாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குரு இருக்கும் இடம் கெடும், பார்க்கும் இடம் சிறப்பான பலனை செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் குரு வக்கிர குருவாக இருந்தால் இருக்கும் இடத்தையும் வாழ வைப்பார், பார்க்கும் இடத்தையும் வாழ வைப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்தை கெடுக்க மாட்டார், ஆனால் பார்க்கும் இடத்தை கெடுப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். சனிக்கு பார்க்குற இடம் கெடும், சனி பகவான் இருக்கிற இடம் அவர் வாழ வைப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். குருக்கும் சனிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.